அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 9/3/2024 சனிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 39.6 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், அடுத்தபடியாக கரூர் பரமத்தியில் 39 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி உள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடித்து வரும் நிலையில் நாளை முதல் மார்ச் 10 முதல் 15 வரை மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் மழைப்பொழிவிற்கு சாதக சூழல் தென்படுகிறது. மூடு பனி பொறுத்தமட்டில் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் கூடுதல் மூடு பனியும், பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மூடு பனியும், பெரும்பாலான மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும். அந்தமானுக்கு தெற்கு கடலில் சுழற்சியானது நாளை அல்லது நாளை மறுநாள் உருவாக வாய்ப்பு தென்படுகிறது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையும், புதுச்சேரி காரைக்காலில் இதே நிலைதான் தொடரும். அதாவது பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும். இன்றைய தினம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பொழியும். உள் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும். தினசரி மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் குறிப்பிடும்படி மழைப்பொழிவு அல்லாமல் அதே சமயத்தில் பரவலாக மழைப்பொழிவும் பரவலாகவும் மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்பு தென்படவில்லை. இருந்த போதிலும் வெவ்வேறு இடத்தில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு பதிவாகும். வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்க வேண்டும். வட மாநிலங்கள் பொறுத்தமட்டில் ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு எவ்வாறு அமையும் என தினசரி அதிகாலையில் வழங்கும் தினசரி அறிக்கையில் பதிவு செய்கிறேன். வெப்பநிலை பொறுத்தமட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக பதிவாகும். இதன் காரணமாக இன்றைய தினம் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.